அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு முன்பாக செய்வாராக. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்து அவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய மகிமை நாம் காணும்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த நாம் கடந்து வந்திருக்கிறோம். சபை கூடி வருகிறதை விட்டுவிடாதிருங்கள் என்கிற வார்த்தைக்கு இணங்க இன்னைக்கு நாம் சபையாராய் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் செபிப்போம். கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமும் ஆண்டவரே கிருபையும் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஆவியானவரே, இந்த நாளில் உம்மை பாட மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை தந்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறத உங்களுடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவாவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உங்க நாமம் மட்டும் மகிமைப்பட தேவன் ஆண்டவரே எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, மரத்திலிருந்து வரக்கூடிய ஒத்தாசை எங்களை நிரப்புவதாக, உங்களுடைய பரிசுத்த அபிஷேகங்களை மூடுவதாக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் சபை ஆராதனைகளில் கர்த்தர் மகிமைப்படுவீராக. உலகெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுவீராக. தேவனே, உங்க நாமம் மகிமைப்பட ஆண்டவரே நீர் வருகிற உங்களுடைய மக்களை ஆசீர்வதியும். புதிதாக யார் வருகிறார்களோ கர்த்தருடைய நாமத்தினால அவர்கள் தொடப்பட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஜீவ ஊற்று புறப்பட கர்த்தர் நாளில் உதவி செய்ய ஆண்டவரே. தடைகள் இல்லாமல் ஆண்டவரே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆராதனைகள் எங்கேயும் தடை வரக்கூடாது. ஆண்டவரே, உங்க நாமம் மட்டுமே மகிமைப்பட உதவி செய்யுங்கப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆவியானவரை சத்தியத்தை விதைத்திருக்கிற மக்களுக்குள்ள உங்களுடைய பிரசன்னம் நிரம்பட்டும். உங்களுடைய ஆண்டவரை தொடுதல் உணரும்படி கர்த்தர் அவர்களை ஆண்டவரே கடைசி நாட்கள்ல எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த கொஞ்ச காலம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாக, பாத்திரவான்களாக உங்களுடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் புத்தியுள்ள கன்னிகளாய் வாழ உதவி செய்வீராக. ஆவியானவரே, பரலோகத்தின் தேவனே, பாடல் பாடுகிறவருடைய மகனை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகனை பயன்படுத்துங்க. தேவ ஆவியானவரே, மகிழ்ச்சியோடு போய் ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு நம்ம துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த தேவ கரங்களோடு இருக்கிறத உணரும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சாட்சி பகுதிகள், சங்கீத பகுதிகள், காணிக்க பகுதிகள், சிறு பிள்ளைகள் வசன பகுதிகள், செய்தி வேலையில் உடைய கரம் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறத கர்த்தர் உணரும்படி செய்யுங்கப்பா. தேவ ஆவியானவருக்குள்ள நாங்கள் நிரம்ப, தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் நிரம்ப கர்த்தர் உதவி செய்யும். 2-3 பேர் எங்கே கூடி நிற்கிறீர்களோ அங்கே உங்க மத்தியிலே நான் வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்குள்ள மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். செபிக்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மத்தில் இருக்கிற நேரிடுதல் பாடுகளில் நாமளும் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தயவுள்ளவரே துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவரே, கடந்த நாட்கள் நாம் கண்ணின் இமை போல் வைத்து பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய நாளில் ஆண்டவரே உங்கள் ஆராதனை கலந்து கொண்டு உம்மை துதிக்க, உம்மை பாட நீர் மகிமைப்படுத்தியிருக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் உலாவிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர் மகிமையானவர், நம்முடைய மீட்பனானவர். அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு என்ற பாடலை உற்சாகமானதுடன் கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 என் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் காயுமானவர். எந்த நேரத்தில் கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் காயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அவர் என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அருமையானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 என் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்வதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், என் இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர்,
மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 இயேசு ராஜா, அவர் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுவோமா? அவர் இயேசு, 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 இயேசு ராஜாவே, அவர் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா? ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன் தேசனின் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தவர், என் கண்வாளி ஆண்டவரே, நாயகரே, கைவிடாத நேசரே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி அதை முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். நான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதோடு எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். நாம் நினைத்து பார்க்காத எட்டாத உயரத்திலே கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். நான் செய்தவரை நானும் நொந்தவரை, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை மறவாமல் உன்னை நினைப்பவரை, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் வாழ்வில் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா.
என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் அவர் நாமத்தை. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர். உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். ஆண்டவரே, என்றும் தவறாமல் அவர் நிறைவேற்றும் தேவன் நீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் என்ற பாடலை ஆண்டவரே உற்சாகமானதோடு கரங்களை தட்டி பாடுவோமா? உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் என் எல்லை எங்கிலும் உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்று தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். 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 நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலோ, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலோ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலோ, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். முடியும், சித்தனாவும் முடியும், ரேகோபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும்,
ஈட்டிகளும் முறியும் ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், செத்தனாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கில்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கில்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்று தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலோ, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலோ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலோ, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையின் மீமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையின் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடைகாண கேள்விக்கு பதில்கள் வரும், நிலையில்லா நன்மைகள் தேடி வரும். விடைகாண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலையும் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பிறக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளித்தேன். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளித்தேன். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. 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 இளைப்பாறுதல் என்னை சுற்றிலோ, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலோ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலோ, இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இயேசு இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Jesus. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். Hallelujah. பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி ஆண்டவரே உம் மனத்தில் வருகிறோம். நாங்கள் தேடும் நிம்மதியை நீ தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். விஷயம், கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை உயர்த்த. ஆவியானவரே, எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமான இந்த நாட்கள், ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த நாள் நமக்கு விசேஷமான நாட்கள். தேவனுடைய கரத்துல நாம் இருக்கிறோம். தேவனுடைய கரத்துல நாம் வரைந்து வைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல அவர் கொடுத்த ரட்சிப்புக்கு ஈடாய் நீங்க எதையுமே கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த, அவர் காட்டின அன்புக்கு நிகராய் நீங்களும் நானும் இந்த உலகத்துல எதையுமே தர முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த ரட்சிப்பும் அன்பும் விலையேறப்பட்டது. இன்னும் அதிகமாய் நம்மளால முடிந்த அளவு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே, அவருடைய வார்த்தையில நீங்கள் நிலை நிற்பதே, அவர் சொன்ன வார்த்தையில நீங்கள் வாழ்ந்து காட்டுவதே நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிறார். இயேசுவே, உங்க வாழ்க்கையில இயேசு இல்லைன்னா எத்தனை முறை இந்த வார்த்தையை சொன்னாலும் இந்த வார்த்தை ஒரு முடிவில்லாத வார்த்தை. என் வாழ்க்கையில இயேசு இல்லைன்னா இன்றைக்கு நான் இல்லை. என் வாழ்க்கையில பைபிள் வசனம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அந்த வார்த்தை மட்டும்தான் நம்மளை தேற்றும். அந்த வார்த்தை மட்டும்தான் நம்மளை உயர்த்தும். அந்த வார்த்தை மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். அந்த வார்த்தை மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் உங்களை காயப்படுத்தினாலும் ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். இன்னும் அவரிடத்திலே அன்பு கூற முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவில் நாம் அன்பு செலுத்த நம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் மேல் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உற்சாகத்தோடு சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்கள நானும் உயிரோடு இருக்கிறோம் சொன்னார். இயேசு என்கிற நாமத்தினால மாத்திரமே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. நன்றி அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, துதிக்கிறோம், முழு அன்போடு கூட அவரிடத்திலே அன்பு கூற. ஆமென். உன்னை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்களுக்காக எனக்காக ரட்சிப்பை தந்த நீங்களும் நானும் எதையுமே கொடுத்து ஈடு செய்ய முடியாது. ஒன்னே ஒண்ணு, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரையில் ஒரு முடிவெடுங்க. இந்த உலகத்துல என் சரீரத்துல உம்முடைய ஜீவன் இருக்கிற வரையிலும் உம்மை மட்டும்தான் நான் உம்மை மட்டும்தான் நான் உயர்த்துவேன், உம்மை மட்டும்தான் நான் பாடுவேன்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜீசஸ். ரிபாலா ராதாலா ராபா சிகாதாலா ராபா. நான் ஒரு முறை கூட யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. ஒவ்வொரு நாளும் நமக்கு இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறவர். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, உம்மை காட்டிலும் இந்த உலகத்துல நாங்கள் ஆராதிக்க, உம்மை துதிக்கிறோம். உம்மை காட்டிலும் இந்த உலகத்துல நாங்கள் உயர்த்த, ஆமென். உம்மை காட்டிலும் இந்த உலகத்துல அன்பு செலுத்த ஹalleluya யாருமே இல்ல ஆண்டவரே. ஆமென் ராஜா. சிதாலரா தாலரா கபாதாலரா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா கிருபையானவரே, இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிதாலரா தாலரா பாலரா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை உயர்த்தி பாடுவதே நமக்கு மேன்மை. ஹalleluya. நம் வாழ்நாள்ல அவரை உயர்த்தி கொண்டிருப்பதே நமக்கு மகிமை. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க எந்த கடினமான சூழல்ல இருந்தாலும் உம்மை துதிக்கிறோம். இயேசு உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் எந்த நெருக்கமான சூழல்ல இருந்தாலும் அவர் உங்களை கரம் பிடிச்சு தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சீதாலாராதாலா. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனுஷனுக்கு உங்களை காயப்படுத்தலாம், ஆமென். மனுஷர்கள் உங்களை விரோதிக்கலாம், ஹalleluya. துசனமான வார்த்தைகள் நாவினால் சுட்ட வடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது ஆறவே ஆறாது. ஆனால் அந்த மாதிரி உள்ள நேரங்கள் எல்லாம் கத்தர் உங்களை தாங்கினதையும், கத்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆற்றினதையும் நீங்கள் நினைச்சு பாருங்க. ரீதாலாராதாராமா சிகாதாலாராதாலாராமா. என் ஹக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே
என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றினே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. உற்சாகமா சொல்லுவோமா? ஆவியானவரே, என்னுடைய ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்த எங்களுக்குள்ள ஜீவன் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா மேன்மையும், எங்களுக்கு எல்லா உயர்வும், எங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்த 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 எங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகிறத நாங்கள் பார்க்கிறோம். நன்றி. இந்த நாட்கள்ல எங்களை நீர் அங்கீகரித்தீரே. உம்மை அப்பா என்று கூப்பிட எங்களுக்கு அதிகாரத்தை தந்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள காரணம் எங்க கூட இருக்கிறது ஆண்டவரே, உணர்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபித்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளவும். சங்கீதம் 14வது சங்கீதம் 14வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை.
அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து சேர்ந்து வாசிப்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2வது வசனத்தில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது தேவனை தேடுகிற உணர்வு இன்னைக்கு யாராருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் யார் யார், அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை அவர்கள் தேடினார்கள் அப்படி என்றால் அவர்கள் பாக்கியவான்கள், விசேஷித்தவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்பதாக பத்லேயமு என்கிறதான சீகன் பால்க் அவங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி பகுதியில் அவங்க வந்ததும் இங்கே தமிழ் பாஷைகள் அதிகம் நிறைந்ததான நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தமிழ் தெரியாததுனால ரொம்ப கலக்கப்பட்டு எப்படியாவது இந்த தமிழ் பாஷையை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய வைராக்கியம் எடுத்தாங்க. அவங்க எடுத்தப்ப அந்த நாட்களில் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, மண்ணை இது பண்ணிவிட்டு மண்ணில் எழுதி எழுதி படிப்பாங்க. அதே மாதிரி அவர் என்ன செஞ்சார், மண்ணை மண்ணை இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கைகளினால் அந்த எழுத்தை எழுதி எழுதி படித்து கொண்டதின் விளைவாக அதுக்கு பிறகு பார்த்தாரு, நிறைய பேர் என்ன செய்யலை, இங்கே அநேக ஏழை மக்கள், எளிய மக்கள், அநேக பேர் படிக்காதவர்களாக இருந்தாங்க, வெளிச்சம் அறியாதவர்களாக இருந்தாங்க, இருண்ட வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொண்டார். அதற்கு பிறகு ஒரு பெரிய அச்சிடும் எந்திரத்தை நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்போ தான் அந்த புத்தகங்கள்லாம் அச்சிட்டு எல்லாருக்கும் என்ன செய்ய முடியும், படிப்பை நாம் சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் ஒரு வைராக்கியம் கொண்டார். அப்போ திரும்பவும் என்ன செஞ்சார், அவர் அச்சிடு மிஷினை அவர் அதை உருவாக்கி முதலாக அச்சிடப்பட்ட புத்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம், சத்திய வேதாகமம். இந்த வேதாகமத்திலிருந்து தான் அநேக பெண்களுக்கு அல்லது எல்லாருக்கும் என்ன செஞ்சார், இருண்ட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக அவர் அநேகரை என்ன செஞ்சார், படிப்பறிவு மிக்கவர்களாய் கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு அவருக்கு திருமண வாழ்க்கை நிறைந்தது. அதற்கு திருமண வாழ்க்கை நிமித்தமாக இங்கிலாந்திற்கு புறப்பட வேண்டியிருந்தது. அவர் இங்கிலாந்திற்கு புறப்பட்ட உடனே அவங்க யாராவது தமிழ் இங்கிலாந்துக்கு போனோடனே தமிழ் மறந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஒருத்தவரை சந்திக்கிறார். மலையப்பர் என்றதான ஒரு நண்பரை சந்திக்கிறாரு. அவங்க சந்தித்த உடனே அவங்களும், உனக்கு நான் டிக்கெட் போட்டுக்கிறேன், நீ இங்கிலாந்து என் கூடயே நீ என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரையும் கூட்டிக் கொண்டே அவர் தமிழ் அவரோட சரளமாக கற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவருக்கு அங்கே திருமணம் முடிகிறது. மறுபடியும் அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு கடந்து வருகிறார். மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கடந்து அவர் பணியை அவர் தொடங்குகிறார். அநேக ஏழை எளிய மக்களுக்கு அவர் மறுபடியும் நிறைய படிப்பறிவை கற்றுக் கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட புதிய ஏற்பாடை முழுவதும் அவர் அச்சிட்டு பழைய ஏற்பாடு எஸ்தர் அந்த புத்தகம் அந்த சம்திங் தான் இருக்குது. அந்த பாதி நாட்கள் பைபிள் முடிகிற நேரத்தில் அவருக்கு பல வியாதிகள் வருகிறது. உடம்பு முடியாத சூழ்நிலையில் அவர் ஒரு வெளிச்சத்தை கண்டு கொள்கிறார். ஒரு வாசனை, அவருக்கு பரலோக வாசனை, அவங்க ஆத்துமாவை ஆண்டவர் இந்த தமிழ்நாட்டிலேயே ஆண்டவர் அவர் எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு தான் இந்த அவர் அவரை குறித்து ஒரு 2 காரியங்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர் அச்சிட்டதில் அவர் ஒரு பங்கு உள்ளவர். 2வது, ஏழை எளிய இருண்ட மக்களுக்கு இந்த படிப்பறிவை கற்றுக்கொடுத்ததில் அவர் முதன்மையானவர். அநேக பேர் இன்னைக்கு படிக்கிறாங்க, அநேக பேர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறாங்க, அநேக பேருடைய கரங்களில் இந்த வேதாகமம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சீகன் பால்க் அவர்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள். அல்லேலூயா.
இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2வது வசனத்தில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. பரலோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம், உணர்வு என்றால் என்ன, உணர்வு என்றால் என்ன, எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஒருத்தவங்கள அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசுன்னு யாருன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறதில்ல. ஏசு எப்படி இருப்பார்? நான் ஒரு நாள் ஒரு வாலிப நாட்களில் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு போனேன். அப்போ என்னை ஒரு வயசானவர் பார்த்து கேட்டார், ஏசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார், அவர் நல்லா இருப்பாரா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவங்கள பார்த்து திரும்ப கேட்டேன். என்ன தெரியுங்களா கேட்டேன், உங்களை நீங்கள் கிள்ளி பார்த்துக்கோங்க, அந்த கிள்ளி பார்த்த உடனே அது உங்களுக்கு வலி இருந்தால் உணர்வு இருக்குதுல்ல, உணர்வின் மூலமாக தான் அவரை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் அநேகரை நேசிக்கிறவர்னு சொல்லி நான் அவருக்கு சுவிசேஷம் அறிவித்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று சொன்னால் கம்மியான பேர் தான் இருக்கிறார்கள். நான் யார், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் யார், நான் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம தான் என்ன செய்கிறோம், இன்னைக்கு உணர்வு இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். எதில் உணர்வு இல்லாதவர்? நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தின் நிமித்தமாகவே நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, தினந்தோறும் துணியை துவைக்க மாட்டாங்க, தினந்தோறும் குளிக்கவே மாட்டாங்க, தினந்தோறும் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க, தினந்தோறும் பைபிள் படிக்க மாட்டாங்க, தினந்தோறும் ஜெபிக்க மாட்டாங்க. இதுவே ஒரு உணர்வில்லாத தன்மை. உணர்வு யாருக்கு தான் காணப்படும்? கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு, கிறிஸ்துவுக்காக ஏதாவது நம்ம சாதிக்கணும்னு சொல்லி துடித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு என்ன செய்யும், காணப்படும். அதே மாதிரி தான் வெளிநாட்டிலிருந்து அவர் ஜெர்மனி தான் பாஷை தெரியும் அவருக்கு, சிகன்பால்க் என்பவருக்கு ஜெர்மனி பாஷை மட்டும்தான் தெரியும் அந்த நாட்டில். அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக நம்ம ஏதாவது போராடி இந்த இருண்ட எளிய மக்களுக்கு, இருண்ட ஜனத்தில் இருக்கிற மக்களை நம்ம எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், எப்படியாவது இந்த வேதாகமத்தை அவர் கைகளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் கொண்டவராய் அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு கடந்து வந்தது நிமித்தமாக உணர்வடைந்தவராய் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார், அவர் கடந்து வந்தார். உணர்வின் தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைலாம் உணர்வு இல்லையோ, இன்னைக்கு நிறைய பேர் மாதம் இங்கே விடுதலை ஆராதனை நடக்கிறது, மாதம் விடுதலை ஆராதனை நடக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, தனி ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல, வேதம் படிக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம யார், இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரையும் எத்தனை பேர்கள் ஜனவரி மாதத்தில் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீடாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், நம்ம நண்பராக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், எத்தனை பேரையும் நம்ம விட்டு மரித்து போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம், கிறிஸ்துவை அறிந்து கொண்டதான ஒரு வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஜீவனை கொடுத்து இந்த வருடத்தின் கடைசி நாளை காணத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லாரும் அழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறதை அன்றி ஒன்றுமே கிடையாது. அவருக்காக நம்ம இந்த உலகத்தில் படுகிற பாடுகள் எல்லாமே இன்னைக்கு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் தினந்தோறும் வேலைக்கு போகிறேன், நான் தினந்தோறும் இந்த செய்கிறேன், அந்த பிள்ளையை கவனிக்கிறேன், இந்த பிள்ளையை கவனிக்கிறேன், இந்த குடும்பத்தை பார்க்குறேன், அந்த குடும்பத்தை பார்க்குறேன், நிறைய பிரச்சனைகள் காணப்படும். இந்த வேதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் குடும்பம் இருந்தது, எல்லாருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருந்தது. இவைகளுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதிகமாய் தேடி இருக்கிறார்கள். இவைகளுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் அவங்க நேசிச்சிருக்கிறாங்க. இவைகளுக்கு மத்தியில் தான் ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, வைராக்கியமாய் பின்பற்றி இருக்கிறார்கள். நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வைராக்கியமாய் பின்பற்றுவது என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த மகா பெரிய ஈவு, ஸ்லாக்கியம், பாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், கடைசி வரை ஆண்டவரை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாக அவரை நாம் தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பூமியின் குடிகளே, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. ஆமென்.
வா ஜெஃப்ரி. சரி, அவன் ரொம்ப வைக்கப்படுறான், விடுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில காணிக்கை பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கை கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினால். ஆமென். ஆமென். அல்லேலூயா.
வெரி குட். கூட ஜெஸ்ஸியும் பாடினது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேம்மா. தொடர்ந்து நல்லா பிக்கப் பண்ணுங்க. அது நல்லவர். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணவும். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்காக சங்கீதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சாட்சிகள் இருக்கா? யாராவது சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வெள்ளிக்கிழமை நமக்கு விடுதலை ஆராதனையில் நல்லபடியாக நடந்துச்சு. ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. கர்த்தர் அந்த கூட்டங்களை பிடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த முறை நான் நோட்டீஸ் கூட நான் போடலை, அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அப்படி தானே? சரி, ஓகே. தொடர்ந்து நீங்கள் அந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதை தொடர்ந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஹோலி ஸ்பிரிட் சபையிலிருந்து நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சர்ச்சு பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு சின்ன கிஃப்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஹாட் பாக்ஸ், ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, ஹாட் பாக்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்னும் அதை நம்ம கை கிடைக்கல. ஸோ அந்த சபைக்காக நாம் ஜெபிச்சுக்கோங்க. அந்த ஊழியர்களுக்காக, அங்கே இருக்கிற மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதை எப்போன்னு சொல்கிறேன். நம்ம சொல்லும்பொழுது நம்ம கிறிஸ்மஸ் டைமில் எப்பொழுதுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பிள்ளைகள் வருவாங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஸோ நம்ம சபையில் இருக்கிற ஒரு 10 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி சண்டே சர்வீஸ்லேயோ அல்லது வேறு இதுலையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்து கொள்ளலாம். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்காக தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு சின்ன நல்ல ஒரு கிஃப்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, சாட்டில் ஒரு டிராயிங், ஒரு வசனம். ஜெஸ்ஸி கேட்டுக்கோ, ஜெஸ்ஸி செவ்ரி, நீங்கள் 2 பேரும். அதாவது ஒரு சின்ன ஒயிட் கலர் சார்ட்டில், ஒயிட் கலரோ அல்லது எல்லோ கலரோ அல்லது ரோஸ் கலரோ, அந்த சார்ட்டில் வந்து இப்போ எப்படின்னா ஏசப்பா கிறிஸ்மஸ்க்காக ஒரு சாண்டா கிளாஸ் தாத்தாவோ அல்லது குழந்தை வச்சுக்கிட்டு மரியா யோசேப்பு இருக்கிறது போல் இந்த மாதிரி ஒரு டிராயிங் அல்லது 2 டிராயிங் வரைஞ்சி அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க. இங்கே நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம பிள்ளைகள் இங்கே வருகிற அன்னைக்கு அவங்க இந்த சோரெல்லாம் பார்க்கும்போது வசனங்கள் பதியப்பட்டிருக்கணும். ஸோ அன்னைக்கு இதெல்லாம் நம்ம அங்கே படித்தோமே. இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசுவை நான் யாரென்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. அந்த சுவிசேஷம் வந்து கலராக படம் போட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கலராக படம் இருக்கும் அந்த சுவிசேஷ புத்தகத்தில். பார்த்தா ஆதியிலே வானமும் பூமிக்கும் போது நல்ல ஒரு இயற்கை, எல்லாம் இயற்கை நேச்சராக அந்த புத்தகத்தில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா அதை கட் பண்ணி அப்போ பைபிள் வாசனெலாம் எனக்கு தெரியாதுல்ல, ரசிக்கப்படாது. இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த டிராயிங்ஸ்லாம் கட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஸ்கூல் நோட்டில் ஒட்டி வைப்பேன். அப்போ ஒட்டும்பொழுது அதை வெட்டும்பொழுது நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த வசனங்கள்லாம் நான் இதில் என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த நாட்களில் எனக்கு ஏற்படுத்தின அந்த தாக்கம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிராயிங், நல்ல டிராயிங்கை ஒரு ஒரு சார்ட்டில் நீங்கள் அந்த சார்ட்டை 2ஆக கட் பண்ணிக்கங்க. 2ஆக கட் பண்ணால் 2 பகுதியாக வரும். பெருசாக வேண்டாம், 2ஆக கட் பண்ணிங்கன்னா டபுள் ஸ்டிக்கரை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டிக்குவோம். அது கிறிஸ்மஸுக்காக மட்டுமா இருந்தாலும் சரி, இல்லை அது எவ்வளோ நாளைக்கு சர்ச்சில் இருக்குதோ அப்படியே இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் அன்னைக்கு வரும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வசனங்கள் அவங்களுடைய வார்த்தைகளில் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சியை ஒட்டி அந்த சார்ட்டில் நீங்கள் ஒரு வார்த்தைகள் என்ன பண்ணலாம் எழுதலாம், பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி. ஜெஸ்ஸி
நீ கண்டிப்பாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வர, சரியா? ஓகே, சொல்லியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு ஒரு சார்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஜெஃப்ரி, நீயும் நீங்கள் எப்படி அலங்கோலமாக வரைஞ்சாலும் சரி, பார்க்க நல்லா இருந்தால் போதும். நீ கலர் அடிக்கிறே இல்லையோ, உன்னுடைய கை ஒன்றும் சின்ன பிள்ளைகள் வரைகிறது நமக்கு எப்போதும் தெரியும், ரொம்ப அழகாலாம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. அது இந்த வாரத்தில் சொல்லிட்டேன். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஓகேவோ நீங்கள் அதை கிறிஸ்மஸ்க்குள்ளே நீங்கள் அதை செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம வந்து அதை இது பண்ணுவோம். அடுத்தது நம்ம வந்து அன்றைக்கி ஒரு 10 கிலோ அல்லது 12 கிலோ ரைஸ் வந்து நம்ம பிரியாணிக்கு நம்ம வந்து செய்யணும். சிக்கன் வாங்கணும், இந்த ஜாமான்லாம் நம்ம வாங்கணும். ஸோ அந்த காரியங்களுக்காக, தேவைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும், நம்ம ஷேர் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்களுடைய பங்கை நீங்கள் செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அதனை தொடர்ந்து நமக்கு நான் அந்த வேலையில் முடிச்சிட்டேன் கொஞ்சம் நேற்றுக்கு. நீங்கள் வேலை சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் அடிக்கடி எங்கேயாச்சும் வேலைக்கு போவீங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் நானும் சிஸ்டர் என்ன பண்ணோம், திடீர்னு ஒரு உற்சாகம் வந்துச்சு, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு மறுபடியும் போட்டு மண்ணை நிறவி அதில் என்ன பண்ணியிருக்கிறோம், அதில் நான் சோர்ந்து போயிட்டேன். அப்புறம் சிஸ்டர் தான் சொன்னாங்க, இல்லைங்க கையோடு கையாக போய் சிமெண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதை முடிச்சிருவோம் அப்படின்னாங்க. சரி, இவங்க உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உடனே அரியலூர் போயிட்டு ஒரு சிமெண்ட் மூட்டை எடுத்துகிட்டு வந்து அதை குறைச்சி கரெக்டாக ஒரு மூட்டை பிடிச்சிது, நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து போட்டுட்டோம். ஸோ இந்த வாரத்தில் அதை இந்த உடஞ்ச டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அப்படியே ஒட்டி வச்சுருவோம். நாளைக்கு நானும் டெய்லி பிரதரும் திருச்சிக்கு போகிறோம். இந்த இந்த சர்ச்சு டெக்கரேஷன் பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கிறோம். ஸோ நிறைய தேவைகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அளந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும், அளந்தெல்லாம் யாரும் கொடுக்கக்கூடாது. தாராளமாக கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். தீபாவளி பண்டிகைக்கு கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணுறாங்க. ஒரு நாள் அந்த பண்டிகைக்காக அவங்களுடைய பணம் எல்லாம் என்னவா மாறுது, புகையாக மாறுது, புகையாக மாறுது. ஆனால் இந்த நாளில் நமக்கு இயேசு பிறந்ததை கொண்டாடணுமா அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணணும், கொண்டாடணும். நான் உயிர் தெழுந்த நாளை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகமாக ஈஸ்டர் பண்டிகை கூட நான் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டேன். ஆனால் கிறிஸ்மஸ் அதிகமாக என்ன பண்ணலாம், நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உலக சரித்திரமே ரெண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு நாள் இயேசு பிறந்த நாள். இன்றைக்கி யாராலையுமே என்ன பண்ண முடியாது, இயேசு பிறக்கலைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த மனுஷனுக்குமே 2000 வருஷமாக பிறந்த நாள் என்ன பண்ணலை, கொண்டாடலை. இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அப்போ அவர் வயசு என்ன, உலக பிரகாரமாய் அவர் வயசு என்ன, 2025 வயசு. அவர் வயசு 2025 வயசு. உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். அவருக்கு வயசே சொல்ல முடியாது. அவர் ஆதியும் அந்தமும் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் உலக பிரகாரமாக பாருங்கள், 2025 வயசு யாரையுமே இந்த உலகம் என்ன பண்ணலை, கொண்டாடலை. அதே சமயம் மரித்த தினத்தையும் என்ன பண்ணலை, கொண்டாடலை. உயிர்த்தெழுந்த தினத்தை மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த இயேசு என்கிற உலக பிரகாரமாய் பார்க்கிற ஒரு நபர், நம்ம ஆவிக்குரிய கர்த்தர், நம்மை நேசிக்கிற தெய்வன், நம்மை உண்டாக்கின கர்த்தர். உலகம் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு மனிதனாக பார்த்தாலும் அவர் முக்கியமான ஒரு நபர். அதனால் அந்த உலகம் என்ன பண்ண முடியாது, அவரை மறுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற திருவள்ளுவர் என்று சிலர் கேள்வி கேட்பாங்க, அண்ணே இயேசுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்துட்டார். நீதிமொழிகள் தான் திருக்குறள். நம்ம பைபிளில் வச்சிருக்கிறோம்ல நீதிமொழிகள், பிரசங்கி, இதுதான் திருக்குறள். அதை உல்டா பண்ணி திருவள்ளுவர் என்கிற ஒருவர் வந்து அதை, நான் சொல்கிறேன், அந்த திருவள்ளுவர் கற்பனை உருவம் தான். தாடி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் யாரும் என்ன பண்ணலை, பார்த்தது இல்லை. அதெல்லாம் கற்பனை உருவம். ஸோ இந்த கிறிஸ்துமஸை நீங்களும் நானும் சிறப்பாக கொண்டாடணும். ஸோ அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமென். அதுக்கு முன்னாடி சர்ச்சில் சில அந்த ஒயிட் வாஷ்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம். கட்டாயம் 2026 இந்த ரூஃபை நம்ம எப்படியாவது போட்டே ஆகணும். எனக்கு கூட்டுறதுல ஒரு பெரிய சவாலாக இருக்குது. காலையிலே வந்து
பார்த்தா ரொம்ப க்ளீன் பண்ணி அதை அப்படியே டஸ்ட்டு பயங்கரமாக கொட்டி கிடக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும். அடுத்த இயரில் எங்கள் கூட ஒருத்தவங்க தங்கறதுக்காக ஒரு அம்மாவை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த சபைக்கு பாதுகாப்புக்காக எப்பொழுதும் அவங்க வந்து இங்கே ஒரு கூட்டி பெருக்கி இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி நம்ம தடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம இந்த நாளுக்காக நாம் ஸ்தோத்திரிப்பு. இந்த தேவைகள்லாம் பரலோகத்தின் தேவன் நமக்கு சந்திக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் பணக்காரவங்க கிடையாது. நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்த்து நம்ம எல்லாரும் ரொம்ப உயர்ந்தவங்க இல்லை. ஆனாலும் நமக்கு இருக்கிற நெருக்கமான சூழலில் நாம் கர்த்தருக்கென்று நாம் விதைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். 2 பணம் தான் இருந்த ஒரு விதவை பெண். அவகிட்ட அதற்கு பிறகு அவள் அடுத்த வேலைக்கு யோசிக்கவே இல்லை. நான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணல, யோசிக்கலை. அப்போ அவள் என்ன பண்ணுறான், அந்த 2 பணத்தையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டான். இயேசு அந்த 2 பணத்தை போட்ட பெண்ணை தான் பார்த்தார். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காணிக்கைகளை போட்டவங்களை ஆண்டவர் பார்க்கல. ஏன்னா அவரெல்லாம் தங்களுக்குள்ளே இருக்கிறதை கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் எதையுமே இல்லாமல் அடுத்த வேலைக்கு பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஆகாரத்துக்குரிய வழி இல்லாமல் ஒரு காணிக்கையை போட்ட பெண்ணுடைய காணிக்கையை தான் இயேசு திரும்பி பார்த்தார். அதுபோல் நம்ம இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை ஆசீர்வதிப்பார். இருக்கிறதுல நம்ம கர்த்தருக்கென்று விதைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருகிற நாளில் ஆண்டவரே, இந்த பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் அறிவிப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒத்தாசை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு வழிகளை திறந்தருளுங்க. ஆண்டவரே, வருகிற பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஒரு gift கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபைக்குரிய தேவைகள், ஆகாரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சந்திக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. வானத்தின் படகுகளை திறந்து கர்த்தர் இடம் கொள்ளாமற் போக மட்டும் தேவன் உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. அதை தொடர்ந்து வருகிற அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் பதிய வைக்க ஆண்டவரே, நாங்கள் இயேசு உம்மை அறிவிப்பதற்கு எங்களுக்கு வழிவாசலை திறந்தருளுங்க. ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளை தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கி நான் ஒரு கடைசி கால செய்தியை தான் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தை, நீங்கள் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு வார்த்தையை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் ஏவினார். என்னன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். ஆமென். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். காணும் பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன். 12ஆம் அதிகாரத்தில் 54, 55 வசனங்களில் வாசிங்க. 12, லூக்கா 12ல் 54, 55. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வருமென்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியுமாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியுமாகும். அடுத்த வசனம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? ஆமென், ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நீங்கள் நிதானிக்க தெரிந்தவர்களாக என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். நீங்கள் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுவதற்கு முன்னு செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். இவ்வளோ செலவாகும், இவ்வளோ பட்ஜெட் இருந்தால் அந்த வீட்டு வேலையை முடிக்கலாம், இல்லைன்னா அந்த வீட்டு வேலையை முடிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், அதை ஆகும் செலவை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன பண்ணணும், நாம் வேலையை தொடங்க வேண்டும். இது இயல்பாய் நமக்கு
இருக்கக்கூடிய சைக்காலஜிகளில் ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இது போல ஒரு காரியத்தை சொல்ல வருகிறார். நீங்கள் நிதானிக்க தெரிந்தவர்களாக இருக்கணும். இவைகளெல்லாம் காணும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பைபிளில் சொல்லப்பட்ட பூமி அதிர்ச்சிகள் ஒரு 1950 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்போல்லாம் பூமி அதிர்ச்சியே இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். இப்போ அப்டேட்டடாக ஜப்பானில் தினந்தோறும் அந்த பூமி குலுங்கிக்கிட்டே இருக்குதான். தினந்தோறும் அந்த நாட்டில் இருக்கிற பிரதமரே சொல்லிட்டாங்க, 2 லட்சம் மக்கள் இந்த நில அதிர்ச்சியில் சாவாங்க. தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் அந்த இடத்துல இருக்காதீங்க, எல்லாரும் வேறு இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த நாட்டுடைய பிரதமரே அறிக்கை செய்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு என்ன, இதையே நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இல்லை. காலம் அந்த கடைசியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் நெருங்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். திடீர்னு என் பிள்ளைகள் டூம்ஸ்டே காலண்டர்னு சொல்லி, டூம்ஸ்டே காலண்டர்னா என்ன டாடி அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. டூம்ஸ்டே காலண்டர்னு ஒன்று இருக்குது. அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் அதை என்ன பண்ணுறாங்க, அந்த கால்குலேட்டரை அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உலக யுத்தம் வந்துச்சுன்னா அந்த போர், முக்கியமான நாடுகள் சொல்கிறேன், சின்ன சின்ன நாடுகள் அல்ல, பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் மோதிக்கொள்ளும் பொழுது அந்த முள் வந்து, இந்த கடிகாரத்தில் இருக்கிற முள் வந்து 11:55, 11:57, 11:58 இப்படி அந்த 12 மணியை கிராஸ் பண்ணிச்சுன்னா உலகம் அழிய தொடங்க போகுதுன்னு அர்த்தமா. 12 மணியை தொற்றுச்சுன்னா உலகம் என்ன பண்ண போகுது, அழிய போகுதுன்னு அர்த்தமா. இது உலகத்தை என்ன பண்ணியிருக்கிறான், இந்த கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். உலகத்துக்கே ஒரு கேலண்டர், அந்த டைம் கேலண்டர், அந்த டைம் ஷெடியூல்னு சொல்லுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும். அப்போது அந்த முள் இப்போ எங்கே இருக்கான்னா 11:59. அப்போ இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு, 1 நிமிஷம் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 1 நிமிஷம் என்பது எப்போ தொடங்கும் அப்படிங்கிறது யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. அல்லேலூயா. அதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், இதுதாம்மா அதோட அர்த்தம். திடீர்னு ஒரு நாள் அவங்க கேட்டாங்க, டூம்ஸ்டே காலண்டர்னா என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கணிக்கும் பொழுது இவைகளை அதனால தான் இயேசு சொல்றாரு, இவைகளை காணும் பொழுது 20ஆம் வசனத்தில், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இயேசு இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு ஒரு முறை இந்த சம்பவம் என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. எப்போ, கிபி 70. அகஸ்து தீத்துராயன் என்கிற ஒரு அரசன், அவன் வந்து என்ன பண்ணினா எருசலேமை, ஆனால் அவன் அந்த சேனைகளால் சூழப்பட்டிருக்கல, திடீரென்று எருசலேமுக்குள்ளே வந்து இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இராதபடிக்கு இந்த ஆலயம் முழுக்க என்ன பண்ணப்படும், சுட்டரிக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த நாட்களில் நிறைவேறும். கிபி 70 இந்த நாள் வரையிலும் அந்த வார்த்தை என்ன பண்ணலை, நிறைவேறவில்லை. ஆனால் இப்பொழுது 100% அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கு, நிறைவேறி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அதோட அழிவு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நெருங்கிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் இப்போ நடக்குதான்னா, இப்போ கரண்ட்ல இந்த ஒரு தேசம் எல்லாராலையும் என்ன பண்ணியிருக்கு, பகைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே, ஒரு பக்கம் ஈராக்கு, லெபனான், பாலஸ்தீனம், அந்தாண்ட சிரியா, எல்லாமே ரஷ்யா, எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த ஒரு தேசத்தை எப்பொழுது அழிக்கலாம் என்று காத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் நீங்கள் நிதானிக்க தெரிந்தவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். இவைகள்லாம் நீங்கள் பார்க்கணும். இவைகள்லாம் பார்த்து நீங்கள் மனம் திரும்பணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்ல வருகிறார். ஆமென். இதெல்லாம் அங்கே நடக்குதுங்க, அங்கே நடக்கிறதுனால எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம் இருக்கு. ஏன்னா இயேசு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு முன்பே என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லி வைத்திருக்கிறேன். இதெல்லாம் நான் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லி வைத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கடைசி நாட்களில் எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு
சிஸ்டர் ஒரு கேள்வியை கேட்டாங்க, 3ஆம் உலகப் போர் வந்தா என்ன, அதனால நமக்கு என்ன லாபம், 3ஆம் உலகப் போருக்கும் ரகசிய வரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், 3ஆம் உலகப் போருக்கும் ரகசிய வரைக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், 3ஆம் உலகப் போர் என்கிற அந்த போர் உண்டானால் கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் இறப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. 200 கோடி மக்கள். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை 800 மில்லியனுக்கு மேலே இன்னைக்கு மக்கள் தொகை, 800 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் 200 கோடி மக்கள் என்ன பண்ணணுமா, செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியலில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அப்போ நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், கொரோனாவுடைய மக்கள் தொகை இறப்பு எவ்வளோ, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, கொரோனாவில் இறந்தாங்க. அந்த 1 கோடி மக்கள் இறப்பு அந்த சதவீதத்திலேயே எங்கள் ஊரில் 3 பேர் செத்துட்டாங்க. நல்லா கற்பனை பண்ணிங்க, அந்த 1 கோடி மக்களுக்கு எல்லாம் நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது, அந்த டைமிங்கில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாம் பார்த்தா அந்த ஊரில் ஒருத்தர் அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஒருத்தராவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. ஸோ 1 கோடி பேருக்கே இந்த சதவிகிதம் நம்முடைய நாட்டில் இருக்குன்னு சொன்னால், 200 கோடி பேர் நம்ம ஊரில் இந்த நம்ம நாட்டில் இந்த 3ஆம் உலகத்தில் நடக்கும்பொழுது அப்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவார்கள். அப்போ இதைத்தான் நான் சொன்னேன். சரி, இதுக்கும் அந்த வருகைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், இந்த யுத்தம் 38 இசைக்கியல் 38 சொல்லப்பட்டிருக்கு, நான் 6 துரோடுகளால் என்ன பண்ணுவேன், அவர்களை இழுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 6 துரோடுகளால் யாரை, ரஷ்யாவை. ரஷ்ய பிரதமர் சொன்னார், அந்த புட்டின் சொல்கிறாரு, ஐரோப்பிய நாடுகளோடு எனக்கு யுத்தம் செய்வதற்கு விருப்பம் இல்லை, நீங்கள் என்னை வலுக்கட்டாயம் பண்ணுறீங்க அப்படின்றார். என்ன பண்ணுறீங்க, என்னை வலுக்கட்டாயம் பண்ணுறீங்க, என்னை இழுக்கிறீங்க அப்படின்றார். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒரு தயார் நிலையில் இருங்க அப்படின்னு நேற்றைய தினத்தில் செய்தியில் நான் கேட்டேன். ஐரோப்பிய நாட்டின் இந்த ஐக்கிய நாடுகளின் தலைவர் நான் சொல்லார், எந்த சூழல்லையும் இன்னும் 5 வருடத்துக்குள்ளே 3ஆம் உலக யுத்தம் தொடங்கலாம், 3ஆம் உலகத்தை என்ன பண்ணலாம், தொடங்கலாம். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் போடுறார், இன்னும் 5 வருஷத்தில் 3ஆம் உலக போர் என்ன பண்ணலாம், 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றார். அப்போ இதெல்லாம் இவங்க அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம அதுலேருந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த யுத்தம் ஐரோப்பிய நாடுகளுக்கு நேராக செல்லும் பொழுதே அது உலக யுத்தமாக மாறும். அந்த உலக யுத்தம் தொடங்கின உடனே அந்த ரஷ்ய நாடு அடுத்தது யாரை கை வைப்பாங்கன்னா, இஸ்ரேலை கை வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு தான் மேற்கத்திய நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் கேஸை சப்ளை பண்ணுறாங்க. கேஸ் அவங்க சமையல் இருக்கிறது. அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப குளிர்காலம், நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் -10 டிகிரி செல்சியஸ், -10 டிகிரி செல்சியஸ்னா ஐஸ் கட்டியாக இருக்கும். அவங்க வீடுகளில் கேஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. இந்த ஹீட்டர் வந்து கேஸ் மூலமாக, ஏசியெல்லாம் இல்லை, அங்கே கேஸ் மூலமாக ஒரு ஹீட்டரை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஸ் எல்லாம் யார் அந்த நாடுகளுக்கு கொடுக்குறாங்கன்னா, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு என்ன பண்ணுது, கொடுக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான், பல காரணங்கள் இருக்குது, செங்கடல் பிரச்சனை இருக்குது, இந்த போல காரணங்கள் பல இருந்தாலும் மெயினாக அவர்கள் இஸ்ரேலை அழிப்பதற்கு காரணம் இந்த ஒரு நகடுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் பக்கமாய் அவர்கள் திரும்பும். அப்படி திரும்பும் பொழுது நீங்கள் நான் என்ன பண்ணியிருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். ஏன்னா அந்த வசனம் மலைகள் வழியாக வருவாங்கன்னு பைபிளில் இருக்குது. அவர்கள் எப்படி வருவாங்களா, சகரியால் சொல்லப்பட்டிருக்கு, மலைகள் வழியாக வருவாங்க. அப்போது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அப்படின்னா நிதானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நிதானிக்கிற அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கணும். பாஸ்டர்மா சொன்னாங்க, அழகாக ஒரு சிம்பிள் சொன்னாங்க, கையில் குத்துனா என்ன உண்டு, உணர்வு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், உணர்ந்து பார்க்கணும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கணும். இவைகளை காணும் பொழுது யூதேவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேம் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமலும் இருக்க கடவார்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அல்லேலூயா. நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. இதைத்தான் இயேசு என்ன பண்ணுறாரு,
இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் கணிக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க, ஓகே. இப்போ மழை வரும், இப்போ புயல் வரும், காற்று பயங்கரமாக அடிக்குது, இப்போ இது நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன பண்றீங்க, நீங்க பார்க்குறீங்க. இதெல்லாம் நிதானிக்கிற நீங்க ஏன் உலகத்தின் கடைசி நாட்கள் உங்களால் நிர்ணயிக்க முடியல, நியமிக்க முடியல? சொல்றாரு பாருங்களேன், லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அந்த 54, 50 வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் தான் 56 வரையும். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? ஆமென். இந்த காலத்தையோ நிதானிக்காமல் போகிறது என்ன? இந்த காலத்தை நீங்க என்ன பண்ணல, இப்போ மேற்கே மேகம் எழும்புகிறது, அதனால என்ன பண்ணும், மழை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற போது நிச்சயமா என்ன பண்ணுது, மழை வருது. எலியா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, கையளவு மேகம் இருக்கு, போய் தன்னுடைய வேலைக்காரனை பார்க்க சொல்றாரு. ஆண்டவனே, இன்னும் ஒன்றும் என்ன பண்ணல தெரியல. ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு ஆகாஷ் ராஜா கிட்ட, ரதத்தை பூட்டி வச்சுக்கோ, மழை பயங்கரமா என்ன பண்ண போகுது, வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, பலத்த மழையை கொடுக்க போறேன் அப்படின்றாரு. ஆனா அதுக்கான சூழல் எதுவுமே இல்லை. அப்போ உடனே வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, ஏதாவது தெரியுதா? இல்லை. 2வது முறை தெரியுதா? இல்லை. அடுத்த முறை போகும்போது சின்ன கையளவு மேகம் என்ன பண்ணுது, தெரியுது. உடனே எலியா சொல்றாரு ஆகாசத்தை பார்த்து, ஒரு ரதத்தை பூட்டி என்ன பண்ணிக்கோ, புறப்பட தயாராரு, மழை வரப்போகுதுன்றார். இதை சொன்ன உடனே அந்த கையளவு மேகம் 3 வருஷம் மழை இல்லாத ஒரு தேசத்துல ஒரு பெரிய மழையை அந்த தேசத்துல என்ன பண்ணிருச்சு, கொண்டு வந்துருச்சு. ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, இதெல்லாம் நிதானிக்க அறிகிற அறிவு. நம்ம ஊர் விவசாயத்துல என்ன பண்ணுவாங்க, ஆடி மாசம் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, விதைக்க புறப்படுவாங்க. ஆடி மாசம் தேடி பார்த்து விதைக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஆடி மாதத்தை என்ன பண்ணுறாங்க, ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இயற்கை ரீதியாகவே இங்கே இருக்கிற சூரியன் இந்த பக்கத்தில் வந்துடும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வெயில் காலங்களில் நமக்கு சூரியன் இந்த பக்கம் இருக்கும், அதே குளிர்காலங்களில் சூரியன் நமக்கு இந்த பக்கம் இருக்கும். நீங்கள் இன்னிலேருந்து நல்லா கவனித்து பாருங்கள். அப்போது இந்த சூரியன் இங்கே வரும்போது தான் வெயில் பயங்கரமாக நம்மளை தாக்கும், பயங்கர வெயில் அடிக்கும். ஆனால் இந்த சூரியன் இந்த பக்கமாக வரும்பொழுது, கிழக்கிலிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் உதிக்கும் பொழுது குளிர்காலம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆடி மாதம் அந்த விதைக்கிறக்குரிய மாதமாக 6 மாதம் நமக்கு அந்த சீதோஷ நிலையெல்லாம் மாறி இருக்கிறது. ஆனால் இப்போது அப்படிப்பட்ட சீசனே இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் மாறிடுச்சு. நீங்கள் ஆடி மாதம்லாம் கிடையாது. ஆடி போய் ஆவணி போய் தமிழில் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இங்கிலீஷ் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பரில் தான் நமக்கு மழையே நமக்கு கிடைக்குது. நல்லா யோசித்து பாருங்கள், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நிதானிக்கிறோம். வீடு கட்டும் செலவை நிதானிக்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பு நிதானிக்கிறோம், நம்முடைய தேவைகளை ஒவ்வொரு மாதமும் நாம் நிதானிக்கிறோம். இவ்வளோ பண தேவை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறோம், நிதானித்து அறிகிறோம். ஆனால் இயேசு வருகிறதை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியல, நிதானிக்க முடியல. நிதானிக்கிற காலங்களில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சபைகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக சொல்றார், அவருடைய வரும் நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வரும் நாட்கள் மிக சமீபமாக இருக்கு. அடுத்த கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுவோமானா நமக்கு தெரியாது, இந்த கிறிஸ்மஸே கொண்டாடுவோமானு தெரியும், என்ன நாட்கள் இருக்கு. ஸோ இவைகள் எல்லாம் நடக்கிற நாட்களில் நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப நெருக்கமான ஒரு காலகட்டங்களில், நாம் இறுக்கமான காலகட்டங்களில் இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இவைகள் எல்லாம் காணும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். காலத்தை நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு, காலத்தை நிதானிக்க தெரிந்த நமக்கு, அவருடைய வருகையும் நம்ம என்ன பண்ணணுமா, நிதானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்ல, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருக்கிறதை நீங்கள் காணும் பொழுது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அதனுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதை
நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அழிவு வரும்னா நமக்கு மீட்பு வரும். ஆமென். ஆனால் அதுக்கு முற்றிலுமாக என்ன பண்ணாது, அழிய இனி அந்த நகரத்தை விட்டு அந்த நகரத்தை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, தரித்து போட முடியாது. ஒருவராலும் அந்த நகரத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியாது. ஆனால் எல்லாருடைய ஆசை என்னதான், ஈரானுடைய ஆசைலாம் என்னதான், ஒரு செகண்டில் இஸ்ரேலுங்கிற நாடு இல்லாமல் மேப்பில் இல்லாத என்ன பண்ணிடுவோம், ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1950 வருஷமாக இல்லாத ஒரு நாடு, 1950 வருஷம், சரி 1900 வைங்க, 1900 வருஷம் இல்லாத ஒரு நாடு புதிதாய் தோன்றி 45 உருவான, 45க்கு பிறகு உருவான ஒரு சின்ன தேசம் இன்றைக்கு உலகத்தில் ஒரு 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 வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும், பொருளாதாரத்தில், இராணுவத்தில், எல்லாத்துலேயும் நம்பர் 1 நாடாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேம் சுகத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும், நான் வேண்டிக் கொள்ள வேண்டும். எருசலேமுக்குள்ள ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் உடனே என்ன பண்ணணும், விழிப்பாக இருக்கணும். பாருங்கள், இப்போ அங்கே அந்த ரெட் கைஃபர் என்கிற காளையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பலி செலுத்தி அதை ட்ரையல் பண்ண பார்த்துருக்குறாங்க. அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பலி செலுத்தி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த எருசலேம் ஆலயம் கட்டக்கூடிய இடம், அந்த வழி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பனாக போட்டிருக்காங்க. இது தேவாலயத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு போர்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயம் வரும்பொழுது, இந்த 3ஆம் தேவாலயம் வரும் என்று சொன்னால், இப்போ இருக்கிற இந்த மகிமையின் ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இந்த மாம்சம் பரலோகத்துக்குள்ளே போகணும். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாண காலம், அது பலி செலுத்துகிறது என்பது நியாயப்பிரமாண காலத்துக்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, காத்து கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண காலம் பூமிக்குள்ளே வரும்பொழுது இந்த நியாயப்பிரமாண அந்த ஆவிக்குரிய பிரமாண காலம், இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பிரமாணத்தில் இருக்கிறோம், நீதியின் காலத்தில் இருக்கிறோம். இப்போ இருக்கிற அந்த கிருபையின் காலம் பரலோகத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். ஆமேன். அதனால் கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம், கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் காணும் பொழுது, இவைகளெல்லாம் நீங்கள் நிதானிக்கும் பொழுது அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கடைசி நாட்களில் இவைகளை நாம் நிதானிக்க வேண்டும். ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்டில் அந்த வருகை சம்பவிக்கிற அந்த நொடி பொழுதில் தான் இந்த உலகத்துடைய அத்தனை சிஸ்டமேட்டிக்கும் மாறும், உடனே மாறிடும். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் இந்த மோடி கொண்டு வந்த பணத்தை மாற்றத்தில் சிக்கி கொண்டோம். அது ஏன் பண்ணினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் அறிவிக்கிறாங்க, 500 ரூபா நோட்டு 2000 ரூபாய் நோட்டெல்லாம் என்ன பண்ணாது, செல்லாதுன்னாங்க. எவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்பட்டாங்க. இன்னை வரைக்கும் சில பாட்டிமார்கள்லாம் அந்த பணத்தை சேகரித்து செல்லு அரிச்சு போய் அதை பாதுகாத்து வச்சு நியூஸில் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அந்த பணத்தை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அந்த பணத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, இன்றைக்கி செலவு பண்ண முடியல. அதெல்லாம் செல்லாத நோட்டாக மாறிடுச்சு. ஒரே கொஞ்ச நாட்கள்லேயே எவ்வளோ பேர் கியூவில் நின்னாங்க அந்த பணத்தை மாற்றுவதற்கு. ஸோ இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்ததை நாம் பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் நிதானிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம சூழலில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லா நேரங்களிலும் அவர் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமேன். அவர் வருகிற நாட்கள் மிக சீக்கிரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நோவா காலத்தில் நடந்தது போலவே, மனுஷகுமாரன் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். லோத்து காலத்தில் என்ன நடந்துச்சு அதே போல் நடக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சு கொண்டு இருப்பாங்க, எல்லாரும் அவங்கவுங்களுடைய சூழல் நடந்து கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் தான் அப்படிப்பட்ட இந்த விஷயம், நம்முடைய வருகை என்பது இருக்கும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானியமர் போனது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார், சீசர்களுக்கு அதை ஞாபகம் ஊட்டுகிறார். அப்போ யோசித்து பாருங்க, இப்போ இருக்கிற நாம் கால சூழல்களை நாம் நிதானிக்க தெரிகிறவர்களாக இருக்கணும். தயவு செய்து ஆண்டுடைய வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். நான் ஏன் நம்ம சபையில் அடிக்கடி இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய வருகை என்பது மிக சமீபமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். கடைசி வரையிலும் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும்.
என்ன எங்ககிட்ட நாங்கள் 2 பேரும் காலையில் டீ குடிக்கும் போது பேசிக்கிட்டோம். ஏங்க ரேஷன் அரிசிலாம் இனிமேல் நம்ம யாருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாதுங்க, நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். திடீர்னு உலகப்போர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு அரிசிலாம் கிடைக்காது. கட்டாயம் கண்டிப்பாக அந்த பஞ்சம்லாம் வரும். ஆனாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நம்மளை போஷிக்கவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழல்கள் நிச்சயமாக அந்த தேசத்துக்குள்ளே வர இருக்குது. உலக நாடுகள் அதுக்கு தயாராகிறாங்க, எல்லாரும் தயாராகி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த இந்த உலகத்தை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணாதான் விலைவாசியை குறைக்க முடியும். இந்தோனேஷியா, அந்தமான், அந்த மாதிரி நாடுகள்லாம் பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஒரு டீ 1000 ரூபாய். ஒரு டீ 1000 ரூபாய். அவங்க நாட்டில் அந்த 1000 ரூபாய் காசு என்பது நமக்கு இங்கே 10 ரூபான்னு கணக்கு ஏற்ற மாதிரி வரும். அப்போ அவங்களுடைய எல்லா நாடுகள்லையும் இப்படி தான் அந்த விலைவாசியுடைய அந்த ரேஷியோவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உயர்த்திருக்கிறாங்க. அந்த அளவை வந்து உயர்த்திருக்கிறாங்க. ஏன் இப்போ நம்ம ஊரில் ஒரு டீ 1000 ரூபா அப்படின்னு வச்சா எல்லாருக்கும் சம்பளம், சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? கொத்தனார் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பளம். இந்த ஒரு இப்படி ஒரு நிலைமையில் எல்லா நாடுகளும் இன்னைக்கு போயிருச்சு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரீஸ்டார்ட் பண்ணும்போது தான் பொருளாதார நிலைகள் எல்லாமே குறையும். எல்லாமே ஒரு சரியான சதவிகிதத்தில் அந்த விலைகளெல்லாம் குறைக்கப்பட்டு மக்கள் இயல்பான வாழ்க்கை வாழ அது உதவி செய்யும். பல அரசியல் காரணங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பைபிளில் நமக்கு தெளிவாய் பைபிளில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஸோ கடைசி நாட்களில் இவைகளை நீங்கள் காணும்பொழுது இன்னைக்கு எருசலேம் சுற்றிலும் எந்த நேரத்தில் வேணாலும் எருசலேம் தாக்கப்படலாம், எந்த நேரத்தில் வேணாலும் அது நடக்கலாம். அதனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், நடந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் நாம் ஜெபிக்கணும். அது நடக்க தான் செய்யும். ஆனால் நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்குது. இந்த நாட்களை கொண்டாடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வருகிற நாட்களை நாம் அதை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு செகண்டில் அந்த உலக சூழல்லாம் மாறும். ரகசிய வரிகளை யாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மகாபெரிய உபத்திரவத்தை நீங்கள் பார்த்து வர்றதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோதான். ஒரு பக்கம் இந்த யுத்தங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த காற்று மாசுபாட்டிலே பலர் இறந்துருவாங்க. காற்று மாசுபாட்டிலே இந்த அல்ட்ரா வயலட் ரேஷியோ, அந்த ரேடியேட் கதிர்வீச்சுனால நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி தான் என்ன பண்ணணும், அதெல்லாம் கொடுமையான விஷயம். ஆண்டவர் உங்களை பூ போல எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நாட்களுக்காக நீங்கள் நானும் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் சார் எல்லாரும் எழுந்து நிற்போமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இவைகளை நிதானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒன்று. நாம் இவைகளை நிதானிக்க வேண்டும். காலங்களை நாம் நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மழை வரும் என்று நாம் நிதானிக்கிறோம், மழை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த காரியம் எனக்கு நடக்கும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம நினைக்கிறோம், அது போல நடக்குது. அது மாதிரி காலங்களை நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல தேவனுக்காக நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இவைகளை நான் பார்க்கும் பொழுது என் இருதயத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரணும். ஆண்டவரே, பேதுரு சொல்றான், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால், சொல்றாரு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்று இருக்கிறீங்க. உங்க ரட்சிப்பை குறித்து நீங்க ஒரு நாள் என்ன பண்றதில்ல, சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் போயிட்டோம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய மகத்துவமான மேன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற ஒன்று. எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த தேவனை விட்டு விடாமல் நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருடைய பாதத்தை அண்டி கொள்ளுகிறவன் மாத்திரம் பாக்கியவான். சங்கீதம் 2 கர்த்தர் சொல்றார், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். உண்மையாகவே
கர்த்தருடைய கோபத்தை உலகம் அப்பதான் பார்க்கும். என வசனம் சொல்லுது, இதுவரைக்கும் உண்டாயிராத ஒரு உபத்திரவம், இதுவரைக்குமே அந்த உபத்திரவம் உண்டாகல. இதுவரைக்கும் உலகம் தோன்றின முதல் உண்டாகாத ஒரு உபத்திரவம் அந்த நாட்கள்ல உண்டாகுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட உபத்திரவத்துல நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டங்களுக்குள்ள நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட பணிகளில் வேலைகளில் அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். சீக்காதாலும் அவரிடத்துல அதிகமாய் அன்பு கூறுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். காலம் சமீபமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சீதாலாராதால் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருவன் கேள்வி கேட்கிறான், ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவில் நடக்கக்கூடிய மாற்றம். சொல்ற மாற்றம் அடையலன்னு சொன்னா நாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்போம். நம்முடைய ஆத்மாவில் ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னா நாம் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருப்போம். இந்த கடைசி நாட்கள்ல நாம் உணர்கிறவர்களாக இருக்கணும், காலத்தை கணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய மீட்பு சமயமா இருக்கிறது. சபையே, கர்த்தர் உன்னை சந்திக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். சபையே நீ ஆயத்தப்படு, சபையே நீ ஆயத்தப்படு, சபையே நீ ஆயத்தப்படு உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க. அவகிட்ட இயேசு பதில் சொல்லுகிறார், ரொம்ப சிம்பிள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு பலத்தோடு முழு ஆத்மத்தோடு அன்பு கூறு. ரட்சிப்பு நமக்கு சமயமா இருக்கிறது. சொல்றேன், அண்ணாள் அன்னைக்கு ஜெபிச்சா என்ன தினமா ஜெபம் பண்ணா? அவ தேவாலயத்தை விட்டு நீங்காம ரா முழுவதும் ஆண்டுடைய வருகைக்காக அவள் ஜெபித்தாள்.
கர்த்தர் அவளிடத்திலே வாக்கு பண்ணியிருந்தார். சிமியோன் என்கிற ஒரு மனிதன், கர்த்தர் அந்த மனுஷன்ட்ட வாக்கு பண்ணியிருந்தார், நீ கர்த்தருடைய ஈவை காணும் முன் மரிக்க மாட்ட. கர்த்தர் தாம் சொன்னபடியே அந்த சிமியோனும் அன்னாலும் அவருடைய வருகையை பார்த்தார்கள். நான் சொல்றேன், இன்றைக்கு இப்போ ஆண்டுடைய வருகையை நாம் பார்ப்பதற்கு இந்த சந்ததியில நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் கூர் எங்கே? மரணத்தை விழுங்குற இடத்துல, ஜெயமாய் விழுங்குற இடத்துல, மாறுகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். மரணத்தை காணாத ஒரு சந்ததி உலகத்தில் இதுவரைக்கும் அப்படி ஒரு சந்ததி இருந்தது இல்லை. ஆனால் இந்த நாட்கள்ல, கர்த்தர் வருகிற நாட்கள்ல இருக்கிற சந்ததி மிகவும் பாக்கியம் உள்ளது. மரணம் என்கிற சத்துருவை அவர்கள் ஜெயித்தவர்களாக நாம் நிற்கிறோம். தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மத்தோடும் அன்பு கூறு. முழு பெரிதான ரட்சிப்பை குறித்து கலக்கமுற்றவர்களா இருக்காதீங்க, நிர்விசாரமா இருக்காதீங்க. கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சபையை நிர்விசாரம் இருக்காத, சபையை நிர்விசாரமா இருக்காத. சபை எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி நாட்கள்ல சபை எச்சரிக்கையா இருக்கணும். காலம் சமீபமா இருக்குது. நம்முடைய மீட்பு சமீபமா இருக்கணும். நம்முடைய மலவானலை சந்திக்கிற நேரம் வந்துட்டு, நம்முடைய மலவானலை சந்திக்கிற நேரம். நம்முடைய உள்ள எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரியணும். அவருடைய வருகை என்போது நம்ம பயப்படக்கூடாது. நாம் நம்முடைய தேவனை சந்திக்க போறோங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய நித்திய வீட்டுக்கு போறோங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய பரலோகத்தின் நித்திய வீட்டுக்கு போறோம். நம்முடைய பரலோகத்தின் தேவனை சந்திக்க போறோம். நம்மளை படைத்தவரை பார்க்க போறோம். நம்மளை உருவாக்கினவரை பார்க்க போறோம். இந்த வீடு, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்ல. நமக்கு பரலோகம் நிரந்தரம். பரலோகத்தில் இருக்கிற வீடுதான் நமக்கு நிரந்தரம். நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் இந்த சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. ஒருத்தரும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை உங்களுடைய வருகையில சேர்த்து கொள்ள அனுதினமும் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோ. நிதானிக்கிறவர்களாக, காலத்தை பகுத்து அறிகிறவர்களாக எங்களுக்கு நிதானிக்கிற நிதானத்தை தாரும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளிலே அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. நிதானிக்கக்கூடிய நிதானத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. காலம் கடைசியா இருக்கிறது தேவனே. இன்னும் நாங்கள் உமக்காக என்ன செய்யணும்? இன்னும் உமக்காக உற்சாகமா ஓடணும். உமக்காக தியாகிகள் அந்த உலகத்துல இது வருகிறதுக்குள்ள சாதிக்கணும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஒரு எழுப்புதலை நாங்க பார்க்கணும். எங்க விசேஷமா எங்கள் அருகில் ஒரு மாவட்டம் மாபெரிய எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலும் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொட்டணும் ஆண்டவரே. இந்த அரியலூர் மாவட்டத்தை பாருங்க ஆண்டவரே. அரியலூர் மாவட்டத்தினுடைய சபையுடைய வளர்ச்சிகள் பெருகணப்பா. ஆத்துமாக்கள் பெருகணும் ஆண்டவரே. லட்சக்கணக்கான மக்கள் உண்மை என்ன அறியல ஆண்டவரே. ரட்சிப்பு இல்ல ஆண்டவரே அவர்களுக்குள்ள. கர்த்தர் ரட்சிப்பை தாருங்க ஆண்டவரே. நாமத்துக்குள்ள உயர்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாகலையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேற பெற்ற கண்ணீர் ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதா காலங்கள் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.